என்னோட சாவுக்கு காரணம் நீ உங்க அப்பா அம்மா தான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். ஆனாலும் இவனுக்கு ரொம்ப ஓவரா தான் போறானுங்க. ஏழ்மையான குடும்பத்துல எப்படி சொத்து நகைலாம் இருக்கும், ஏதோ அவங்ககிட்ட இருக்கதான் இருக்கும். பாவம் மயிலு 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனா மயிலோட குடும்பம் அதுல ஏதோ ஒரு 4 5 சொல்லி மயில சரவணனுக்கு கட்டி வச்சிட்டாங்க. ஆனா இதை புரிஞ்சுக்கிறாத இவனுங்க படிக்கல, அது பண்ணல, இது பண்ணலன்னு ரொம்ப ஓவரா தான் இழுத்துக்கிட்டு போறானுங்க. சரவண மிரட்டின மாதிரி டிவோர்ஸ் கொடுப்பாரா, இல்ல மயிலோட அம்மா மிரட்டின மாதிரி மயிலு நீ எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா டிவோர்ஸ் பேப்பர்ல ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுன்னு சரவண கேட்க பாவம் நம்ம மயிலு ஆடி போயிட்டா. எவ்வளோ அடிச்சு துரத்தினாலும் மயிலு திரும்ப திரும்ப அந்த வீட்டுக்கு தான் வர்றா. அதை பார்த்து கடுப்பான மயிலோட அம்மா உன்னை எப்படி அந்த வீட்டுக்கு கொண்டு போகணும், உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ நம்ம வீட்டில் இருன்னு சொல்லியும் கேட்காம மயிலு திரும்பவும் போக சரவண டிவோர்ஸ் கொடுன்னு கேட்க, அப்படி கொடுக்கலைன்னா மயிலு மயிலோட அம்மா மயிலோட அப்பா 3 பேரும் தான் காரணம்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடுவேன். இப்படி சரவண மிரட்டியும் மயிலு ஃபேமிலி ஃபீல் பண்ற மாதிரி தெரியல. பாண்டியன் ரொம்பவே கேஷுவலா தான் இருக்காரு. அவருக்கு ஏத்துக்கிற மனசு இருந்தாலும் வீட்டுல வேற யாருக்கும் ஏத்துக்கிற மனசே இல்ல. ஏழ்மையான குடும்பத்துல இருக்கவங்களுக்கு நகை சொத்து அது இதுன்னு எதுவுமே இருக்காது.